வணக்கம். இன்றைக்கு நாம ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் அவர்கள் எழுதின தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா. குறிப்பா அக்டோபர் 3, அதாவது புரட்டாசி 18ஆம் தேதிக்கான தியான குறிப்பு. சரி. இதோட தலைப்பு வீண் பேச்சு. ம். நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம எவ்வளோ பேசுறோம் இல்லையா? ஆமா, நிறைய பேசுறோம். ஆனா அந்த பேச்சு எப்படி இருக்கணும், எதை தவிர்க்கணும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? அதுதான் முக்கியமான கேள்வி. இந்த தியான குறிப்பு இது பழமையான ஞானம்தான். ஆனா இன்னைக்கு இருக்கிற நம்மளோட வேகமான ஒரே சத்தமா இருக்கிற உலகத்துக்கு ரொம்ப எப்படி சொல்றது, ஆச்சரியமா பொருந்தக்கூடியதா இருக்கு. நிச்சயமா. நம்ம பேச்சை கட்டுப்படுத்துறது மூலமா மன அமைதியையும் அப்புறம் அர்த்தமுள்ள உரையாடல்களையும் எப்படி உருவாக்கலான்னு இதுல என்ன சொல்லியிருக்குன்னு அலசுவதுதான் உங்களுக்கான இந்த உரையாடலோட நோக்கம். சரி, பார்க்கலாம். சரி, முதல் வரியே ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது பாருங்க. அருள் தேவா, உன் பெருமையையே பேசுவேன் அல்லது பேச்சட்டு சும்மா இருப்பேன். ஆமா. இது கொஞ்சம் தீவிரமா தெரியுதுல்ல? ஒன்னு கடவுளை பத்தி பேசு, இல்லனா பேசாமலே இரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது எப்படி எடுத்துக்கிறது? எல்லா நேரமும் இது சாத்தியமா? அது முதல் பார்வையில அப்படிதான் தெரியும், கொஞ்சம் தீவிரமா. ஆனா இதோட ஆழம் என்னன்னா, நம்ம பேச்சோட நோக்கத்தையும் தரத்தையும் இது கேள்வி கேக்குது. ஓ சரி. ரெண்டே வழிகள் தான் முன்வைக்கப்படுது. ஒன்னு, மிக உயர்ந்த நேர்மறையான அர்த்தமுள்ள விஷயங்களை பேசுறது. இங்க இறைவனின் பெருமை அப்படிங்கிறது ஒரு உதாரணம் தான். அதாவது உண்மையா நன்மை தரக்கூடிய நல்ல விஷயங்கள். சரி. அப்படி இல்லைன்னா ரெண்டாவது வழி மௌனம். மௌனம். சும்மா இருத்தல் அப்படிங்கிறது வெறும் வாய் மூடி இருக்கிறது மட்டும் இல்ல. அது தேவையில்லாத பேச்சால வர்ற மனச்சிதறல்களை, அந்த நெகட்டிவ் எண்ணங்களை தவிர்க்கிற ஒரு நிலை. ஓ அப்படியா? சும்மா இருத்தல்னா செயல் இல்லாம இருக்கிறது மட்டும் இல்ல, மனதளவுல ஒரு அமைதியான நிலையா? ஆமா, மனசளவுல. ஆனா நடைமுறையில இது கொஞ்சம் கஷ்டமாச்சே. ஆமா. வேலை செய்யற இடத்துல நண்பர்கள் கூட குடும்பத்துல பேசாம இருக்க முடியாதே. சின்ன சின்ன விஷயங்கள் ஜோக்ஸ்னு பேசுறது தானே உறவுகளை வளர்க்குது. கரெக்ட். அதெல்லாம் வீண் பேச்சு கணக்குல வந்துருமா? நல்ல கேள்வி கேட்டீங்க. இந்த வழிகாட்டுதல்ல நாம் அப்படியே ரொம்ப கராரா எடுத்துக்க வேண்டியதில்ல. இதோட சாரம் என்னன்னா, நம்ம பேச்சுல ஒரு தரம் இருக்கணும், ஒரு கவனம் இருக்கணும். சரி. தினசரி உரையாடல்கள், லேசான பேச்சுகள் எல்லாமே தேவைதான், அது இல்லாம இருக்க முடியாது. ஆமா. ஆனா அந்த பேச்சுக்கள் கூட முடிஞ்ச வரைக்கும் நேர்மையா, கனிவா, அடுத்தவங்கள காயப்படுத்தாத வகையில இருக்கலாம் இல்லையா? ஆமா, இருக்கலாம். இறைவனின் பெருமைங்கிறது ஒரு குறியீடு தான். அதாவது நம்ம பேச்சுல முடிஞ்ச வரைக்கும் நல்ல நோக்கத்தோட, உண்மையோட, பாசிட்டிவா பேச முயற்சி செய்யலாம். ஓ, பாசிட்டிவா? அப்படி இல்லையா, குறைந்தபட்சம் தீங்கு விளைவிக்கிற தேவையில்லாத எதிர்மறையான பேச்சுகளை தவிர்க்க முயற்சி செய்யலாம். சரி சரி. அதுவே ஒரு பெரிய முன்னேற்றம் தான். பேசாம இருக்க முடியலனாலும் எதை பேசுறோம், எப்படி பேசுறோங்கிற ஒரு சின்ன விழிப்புணர்வு, அது முக்கியம். சரி, இது கொஞ்சம் நடைமுறைக்கு ஏத்த மாதிரி இருக்கு. அதாவது பேசாமலே இருக்கணும்னு இல்ல, ஆனா பேசுனா அதுல ஒரு தரம், ஒரு நேர்முறை நோக்கம் இருக்கணும். அப்படி இல்லனா அட்லீஸ்ட் கெடுதலான பேச்சை தவிர்க்கணும். ஆமா, கரெக்ட். இதுக்கு பிறகு இன்னும் சில நேரடியான அறிவுரைகள் வருது பாருங்க. சொல்லால், பார்வையால் அல்லது செய்கையால் பிறரை ஏமாற்றி விடாதே. வீண் பேச்ச நச்சு பாம்பென விளக்கிவிடு. ஆமா. பிறரிடமுள்ள குறைபாடுகளை பேசாதே. இது ரொம்ப அழுத்தமா சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா அந்த நச்சு பாம்பு உவமை. ஆமா. பாம்ப பார்த்தா எப்படி பயந்து ஓடுவோமோ அப்படி வீண் பேச்ச கண்டு ஓடணுமா? ஆமா, அந்த உவமை சாதாரணமானதல்ல. வீண் பேச்சோட ஆபத்தை உணர்த்துறதுக்காக அவ்வளவு தீவிரமான ஒரு வார்த்தைய சுவாமிஜி பயன்படுத்துறார். ஓஹோ. நச்சு பாம்பு எப்படி நம்ம உயிர்க்கே ஆபத்தோ, அதே மாதிரி வீண் பேச்சு நம்ம மன அமைதிக்கும், நம்ம உறவுகளுக்கும், ஏன் நம்ம குணத்துக்கே ஆபத்துன்னு சொல்றாரு. அப்படியா? யோசிச்சு பாருங்க. தேவையில்லாத பேச்சு, வதந்திகள், புறம் பேசுறது, இதெல்லாம் எவ்வளவு மன உளைச்சல நமக்குள்ளேயும் நம்ம சுத்தியும் உருவாக்குது. ஆமா, உண்மைதான். அது நம்ம நேவத்தை வீணாக்குது, நம்ம சக்தியை உறிஞ்சுது, உறவுகளை நஞ்சாக்குது. அதனாலதான் அதை நச்சுப்பாமோன்னு சொல்றாரு. அதோட சொல்லால், பார்வையால் அல்லது செய்கையால் பிறரை ஏமாற்றி விடாதேன்னு சொல்றது எவ்வளவு நுணுக்கமா இருக்கு. ஆமா. வெறும் வார்த்தையால் ஏமாத்துறது மட்டும் இல்ல, ஒரு பார்வை மூலமா, ஒரு சின்ன உடல் மொழி மூலமா கூட ஏமாத்தக்கூடாதுன்னு சொல்றது ஆச்சரியமா இருக்கு. உண்மைதான். இது நம்ம நேர்மை எவ்வளவு ஆழமா இருக்கணும்னு காட்டுது. சரி. சில சமயம் நம்ம நேரடியா பொய் சொல்ல மாட்டோம். ஆனா நம்ம பார்வை, நம்ம மௌனம், நம்ம செய்கைகள் மூலமா ஒரு தப்பான எண்ணத்தை உருவாக்கிடுவோம். அதுவும் ஒரு வகை ஏமாற்றுதல் தானே? ஆமா, கரெக்ட். அதே போல
பிறரியம் உள்ள குறைபாடுகளை பேசாதேங்கிறது ரொம்ப முக்கியம். இதுதான் புறம் பேசுதல் அல்லது காசிப். ஆமா, காசிப். இதுல ஈடுபடும் போது நமக்கு ஒரு சின்ன எப்படி சொல்றது ஒரு திருப்தி கிடைக்கிற மாதிரி தோணலாம். ஆனா அது நம்ம மனசையும் கரைப்படுத்தும், மத்தவங்க மேல இருக்கிற நம்ம மரியாதையும் குறைக்கும், நம்பிக்கையே சிதைக்கும். ஆனா ஒரு சந்தேகம் வருது. கேளுங்க. சில சமயம் ஒருத்தரோட தப்ப சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் வருமே. வரும். ஒரு நண்பர்கிட்டயோ கூட வேலை செய்யறவர்கிட்டயோ ஒரு விஷயத்தை திருத்திக்க சொன்னா நல்லதுன்னு தோணும். அதுவும் குறைபாடு பேசுதல் கணக்குல வந்துருமா? இல்ல. அதை எப்படி வேறுபடுத்துறது? இது ஒரு முக்கியமான கேள்வி. எல்லா ஃபீட்பேக்கும் புறம் பேசுதல் ஆகிலாது. சரி. வித்தியாசம் நம்ம நோக்கத்திலயும் பேசுற விதத்திலயும் இருக்கு. ஓ, நோக்கம். நம்ம நோக்கம் உண்மையிலேயே அந்த நபரோட நன்மைக்காகவும் ஒரு பிரச்சனைய சரி செய்யறதுக்காகவும் இருந்து அத தனிப்பட்ட முறையில சரியான வார்த்தைகள்ல கனிவோட சொன்னா அது குறைபாடு பேசுதல் ஆகாது. அது ஆக்கப்பூர்வமான விமர்சனம், அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். ஆனா ஒருத்தர் இல்லாதப்போ அவரோட குறைகளை மத்தவங்க கிட்ட பரப்பி அதுல ஒரு குரூரமான மகிழ்ச்சிய அடைஞ்சா அதுதான் தவிர்க்க வேண்டிய புறம் பேசுதல். சூழல், நோக்கம், பேசும் விதம் இது மூணும் தான் இதை வேறுபடுத்தும். புரியுது. நோக்கம் நல்லதா இருந்தாலும் அத சொல்ற விதமும் முக்கியம். மிக முக்கியம். சரி, அடுத்த அறிவுரை இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு. நலம் தரும் உண்மையையே நவில். ஆமா. அதையும் அளவுடன் பேசு. உண்மைய பேசணும்னு சொன்னதோட நிறுத்தாம அது நலம் தரக்கூடிய உண்மையா இருக்கணும், அதையும் அளவோடு பேசணும்னு சொல்றது கொஞ்சம் யோசிக்க வைக்குது. ஆமா, உண்மைய சொன்னா மட்டும் போதாதா? அதுல ஏன் இத்தனை நிபந்தனைகள்? இதுதான் பேச்சுக்கலையோட ஒரு உச்சபட்ச நுட்பம்னே சொல்லலாம். அப்படியா? முதல் விஷயம், நலம் தரும் உண்மை. எல்லா உண்மைகளும் எல்லா நேரங்களிலும் எல்லார்கிட்டையும் சொல்லப்பட வேண்டியதில்லை. ஓ. சில உண்மைகள் தேவையில்லாத இடத்துல தப்பான நேரத்துல சொல்லப்பட்டா நன்மைக்கு பதிலா தீங்க விளைவிக்கலாம், உறவுகளை உடைக்கலாம், மனதை புண்படுத்தலாம். ஆமா, அதுவும் சரிதான். அதனால ஒரு உண்மையை சொல்றதுக்கு முன்னாடி இதனால யாருக்கு என்ன பயன், இது தேவையா, இது நல்ல விளைவை ஏற்படுத்துமான்னு யோசிக்கணும். சரி. நம்ம நோக்கம் உண்மையை பேசுறது மட்டும் இல்ல, நல்ல விளைவை ஏற்படுத்துறதாவும் இருக்கணும். ஆனா எது நலம் தரும் எது இல்லைன்னு எப்படி முடிவு பண்றது? சில சமயம் நமக்கு நலம்னு படுறது மத்தவங்களுக்கு அப்படி இல்லாம இருக்கலாம்ல. இது ரொம்ப குழப்பமா இருக்கே. நிச்சயமா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. இதுக்குத்தான் விவேகம், அதாவது டிசர்ன்மெண்ட், பக்குவம், சூழ்நிலையையும் சம்பந்தப்பட்ட மனிதர்களையும் புரிஞ்சுக்கிற தன்மை இதெல்லாம் தேவைப்படுது. இது ஒரு சட்ட புத்தகம் மாதிரி வரிக்கு வரி பின்பற்ற முடியாது. இது ஒரு வழிகாட்டி நெறிமுறை. சரி. நம்ம கிட்ட இருக்கிற தகவலை பகிர்ந்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிக்கணும். இது உண்மையா, இது தேவையா, இது அன்பானதா, இதனால நன்மை உண்டா? ஓ, அந்த கேள்விகள். ஆமா, இந்த கேள்விகள் நமக்கு உதவும். சில நேரங்கள்ல கஷ்டமான உண்மைய சொல்ல வேண்டியிருக்கும். உதாரணமா ஒரு மருத்துவ செய்தியோ அல்லது ஒரு வேலையிழப்பு செய்தியோ. ஆமா. அப்ப கூட அதை எப்படி கனிவா, ஆதரவா, சரியான வார்த்தைகள்ல சொல்றோங்கிறது முக்கியம். அதுதான் நலம் தரும் வழியில உண்மைய சொல்றது. சரி, நலம் தரும் உண்மை புரிஞ்சது. அடுத்தது, அதையும் அளவுடன் பேசு. ஆமா. இதோட அர்த்தம் என்ன? உண்மைய கூட ஏன் அளவா பேசணும்? இதுவும் ரொம்ப முக்கியம். 2 காரணங்கள் சொல்லலாம். 1, தேவைக்கு அதிகமா பேசுறது, விளக்கங்களால மூழ்கடிக்கிறது, சில சமயம் சலிப்பூட்டும், குழப்பத்தை உண்டாக்கும். ஆமா. செய்தியோட சாரம் போய் வார்த்தைகள் மட்டும் மிஞ்சும். சரி. 2வது, இன்னைக்கு உலகத்துல நம்ம கவன சக்தி, அதாவது அட்டென்ஷன் ஸ்பேன், அது ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஆமா, ரொம்பவே குறைவு. சுருக்கமா, தெளிவா, தேவையானதை மட்டும் சொன்னாதான் அது போய் சேரும். அது மட்டும் இல்லாம அளவோடு பேசுறது நம்ம சிந்தனைய ஒழுங்குபடுத்த உதவும். எதை சொல்லணும்னு தெளிவா இருந்தாதான் அளவா பேச முடியும். ஓஹோ. இது ஒரு விதமான மனக்கட்டுப்பாடு. தேவையில்லாம வளவளன்னு பேசாம அந்த கோர் பாயிண்ட், அந்த ஹெட்சமத்தை மட்டும் சொல்றது. சரி. இது உங்க நேரத்தையும் மிச்சப்படுத்தும், கேக்குறவங்க நேரத்தையும் மிச்சப்படுத்தும். ஆஹா, அளவுடன் பேசுதல்ங்கிறது தெளிவான சிந்தனையோட வெளிப்பாடுன்னு சொல்றீங்க. ஆமாம். இது இன்னைக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் காலத்துக்கு ரொம்பவே தேவையான ஒண்ணு. நிச்சயமா. சரி, இப்ப இந்த பகுதியில கடைசியா வர தாயுமானவர் பாடல் மேற்கோளா பார்க்கலாம். ஒருரையால் வாய்க்கு முன் மைக்கு ஓரனந்த நூல் கோடி பேருரையாய் நீ பேசியல் என்ன பேரா பராபரமே. ஆமாம். இது கொஞ்சம் ஆழமான தத்துவமா தெரியுது. இதை எப்படி வீண் பேச்சு கருத்தோட இணைக்கிறது? இது தாயுமானவர் இறைவனை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி. பேரா பராபரமேன இறைவனை விழிச்சு.
அந்த எல்லையற்ற மெய்ப்பொருளை பத்தி உண்மையான அனுபவத்துல ஒரு வார்த்தை ஒரு உரை பேசுறதுக்கு முன்னாடியே அத உணர்றதுக்கு முன்னாடியே ஓ, அனுபவம் இல்லாம. ஆமா, கோடிக்கணக்கான நூல்கள பத்தி ஓரனந்த நூல்கோடி, பெரிய பெரிய சொற்பொழிவுகள், பேருரையாய் நீ பேசியல் என்ன, ஆற்றுவதால என்ன பிரயோஜனம்னு கேக்குறார். ஓ, அப்போ வெறும் புத்தக அறிவை மட்டும் வச்சுக்கிட்டு அனுபவம் இல்லாம பேசுறதும் ஒரு வகையில வீண் பேச்சுதான்னு சொல்றாரா? மிக சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படியா? இங்க தாயமானவர் சுட்டிக்காட்டுறது அனுபவ ஞானம் இல்லாத வெறும் பாண்டித்ய பேச்சு, ஏட்டுச்சுரைக்காய் பேச்சு. ம். உண்மைய உள்ளுக்குள்ள உணராம அத பத்தி பக்கம் பக்கமா பேசுறது, விவாதம் பண்றதெல்லாம் கூட ஒரு வகையில வீண்தான். சரி. அது அறிவை காட்டலாமே தவிர ஞானத்தை காட்டாது. சாரத்தை விட்டுட்டு சக்கைய மட்டும் பிடிச்சு தொங்குற மாதிரி. ஆமா. முதல்ல உயர்ந்த விஷயங்கள பேசுன்னு சொன்னாலும் அந்த பேச்சு வெறும் வார்த்தை ஜாலமா, அறிவு திமிரா இல்லாம உண்மையான தேடலோட, அனுபவத்தோட வெளிப்பாடா இருக்கணுங்கிறதையும் இது மறைமுகமா வலியுறுத்துது. ஓஹோ. ஆன்மீக விஷயங்கள்ல கூட அர்த்தமில்லாத வெற்று விவாதங்கள் நடக்கும் தானே, அதையும் இது குறிக்குது. ரொம்ப அருமையான விளக்கம். அப்போ இந்த மொத்த தியான குறிப்பும் நம்ம பேச்சை எவ்வளவு கவனமா கையாளணும்னு சொல்லுது. ஆமா, ஒன்னு, உயர்ந்த நோக்கோட உண்மையா நன்மையா அளவா பேசணும், இல்லனா மௌனம் காக்கணும். சரி. ஏமாத்துறது, புறம் பேசுறது, வெறும் பாண்டித்யத்தை காட்டிக்கிறது, இதெல்லாம் நச்சுப்பாம்பு மாதிரி தவிர்க்கப்பட வேண்டிய வீண் பேச்சுகள். ஆமா, சுருக்கமா சொன்னா நம்ம நாக்க கட்டுப்படுத்துறது ஒரு பெரிய தவம் மாதிரி. தவம். அது நம்ம மனசையும் கட்டுப்படுத்தும். இன்றைய சூழல்ல இது உங்களுக்கு எவ்வளவு உதவியா இருக்கும்னு யோசிங்க. ஆமா. நாம தினமும் எவ்வளவு தகவல்களை எதிர்கொள்கிறோம். சோஷியல் மீடியா, செய்திகள், வாட்ஸ்அப் குரூப்ஸ், மீட்டிங்ஸ்னு எல்லா பக்கமும் இருந்தும் பேச்சு பேச்சு பேச்சு. ஒரே இரைச்சல். ஆமா, இதுக்கு நடுவுல எதை நம்புறது, எதுல பங்கெடுக்கிறது, எதை தவிர்க்கிறதுன்னு ஒரு தெளிவு வேணும் இல்லையா? கண்டிப்பா வேணும். சுவாமிஜியோட இந்த அறிவுரைகள் ஒரு ஃபில்டர் மாதிரி, ஒரு வடிகட்டி மாதிரி செயல்படலாம். நீங்க ஒரு செய்திய பார்க்கும்போது, ஒரு உரையாடல்ல நுழையும் போது, ஒரு கருத்து சொல்லும்போது ஒரு நிமிஷம் யோசிக்கலாம். இது உண்மையா? இது தேவையா? இதனால நன்மையுண்டா? இதுல எதிர்மறை இருக்கா? ஆமா. இந்த சின்ன சுய பரிசோதனை கூட உங்கள பல தேவையற்ற சிக்கல்கள்ல இருந்தும் மன உளைச்சல்ல இருந்தும் காப்பாட்டும். உங்க நேரத்தை மிச்சப்படுத்தும், உங்க சக்திய நல்ல விஷயங்களுக்கு திருப்பும். சரி. முக்கியமா உங்க உறவுகளை மேம்படுத்தும். யோசிச்சு பாருங்க, புறம் பேசுறத நிறுத்தினாலே பாதி உறவு சிக்கல்கள் தீர்ந்துடும். நிச்சயமா. பேச்ச குறைச்சு அதோட தரத்தை உயர்த்துறது மன அமைதிக்கு நேரடி வழிங்கிறது நல்லா புரியுது. ஆமா. சரி, இந்த சிந்தனையை உங்ககிட்ட விட்டுட்டு போறோம். வீண் பேச்ச தவிர்க்கிறது ஒரு முக்கியமான படி. ஆனா அதுக்கு பிறகு வர கேள்வி இதுதான். நம்மள சுத்தி இவ்ளோ சத்தம் இருக்கும்போது எது நிஜமாவே கேட்க வேண்டிய பேச்சு, எது பேச வேண்டிய பேச்சுன்னு எப்படி தீர்மானிக்கிறது? இது ஒரு நல்ல கேள்வி. உங்க அன்றாட வாழ்க்கையில, உங்க வேலை, குடும்பம், நண்பர்கள் வட்டத்துல எந்த மாதிரியான உரையாடல்களை நீங்க உண்மையிலேயே மதிப்புமிக்கதா, அர்த்தமுள்ளதா நினைக்கிறீங்க? சில சமயங்கள்ல நிறைய வார்த்தைகளை விட சில அர்த்தமுள்ள வார்த்தைகளோ அல்லது ஒரு அமைதியான இருப்போ அதிக சக்தியோட அதிக விஷயங்களை உணர்த்தும்னு நீங்க உணர்ந்திருக்கீங்களா? நிச்சயமா உணர்ந்திருப்போம். உங்க மௌனம் உங்க வார்த்தைகளை விட அதிகமா பேசுற தருணங்கள் உண்டா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க பேச்சையும் உங்க மௌனத்தையும் நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கன்னு ஒரு கணம் கவனிங்க.